அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அவர்களை பூமியில் பல கூட்டத்தினராக பிரித்தோம். அவர்களில் நல்லோரும் உள்ளனர், அவ்வாறு அல்லாதோரும் அவர்களில் உள்ளனர். அவர்கள் திருந்துவதற்காக அவர்களை நல்லவை மூலமும் தீவையை மூலமும் சோதித்தோம். அவர்களுக்கு பின்னர் மற்றொரு சமுதாயத்தினர் அவர்களுக்கு பகாரமாக வந்தனர். அவர்கள் வேதத்தை வாரிசு முறையில் பெற்றனர். அதன் மூலம் இந்த மட்டமான பொருளை பெற்றுக்கொள்கின்றனர். எங்களுக்கு மன்னிக்கப்படும் எனவும் கூறுகின்றனர். மீண்டும் அது போன்ற அற்ப பொருள் அவர்களுக்கு கிடைத்தால் அதையும் பெற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுவின் பெயரால் உண்மையைத் தவிர எதையும் கூறக்கூடாது என்று அவர்களிடம் வேதத்தில் தெளிவுபடுத்தி உறுதிமொழி எடுக்கவில்லையா? அதில் உள்ளதை அவர்கள் படிக்கவில்லையா? இறைவனை அஞ்சுகின்ற மக்களுக்கு மறுமை வாழ்வே சிறந்தது. இதை நீங்கள் விளங்க வேண்டாமா? யார் வேதத்தை உறுதியாக பிடித்து கொண்டு தொழுகையையும் நிலைநாட்டுகிறார்களோ அத்தகைய சீர்படுத்தி கொள்வோரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம். மலையை அவர்களுக்கு மேல் மேகத்தை போன்று நாம் உயர்த்தி அது தம் மீது விழுந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தபோது உங்களுக்கு நாம் வழங்கியதை பலமாக பிடியுங்கள். அதில் உள்ளதை எண்ணி பாருங்கள். நம்மை அஞ்சுவோராகலாம் என்று கூறினோம்.